ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பிளாக்டு லிஸ்டிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது லிஸ்டிங்கை பிளாக் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் போட்டு பாருங்க, ஆர்டர் ஃபார் திஸ் லிஸ்டிங் வாஸ் கேன்சல்டு பை செல்லர். அதாவது இந்த லிஸ்டிங்கை வந்து பிளாக் பண்ணதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எதுக்காக அப்படின்னா, வந்த ஆர்டரை நான் கேன்சல் பண்ணிடணும், அதனால வந்து இந்த லிஸ்டிங்கை பிளாக்ல போட்டு எனக்கு ஃபைனும் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நான் பண்ணவே இல்லை. இதில் என்ன மிஸ்டேக் நடந்தது, இது எப்படி அவங்க பிளாக் பண்ணாங்க, இது எப்படி நம்ம சரி பண்ணுறது, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்டிங்கை எப்படி பிளாக் பண்ணாங்கன்னு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக நான் இதை எப்படி சரி பண்ணேன், அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணி அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து நான் கேன்சல் பண்ணவே இல்லை. இந்த ஆர்டரை யாராவது ஆர்டர் வர்றதை கேன்சல் பண்ணுவாங்களா? அதாவது ஆர்டர் எப்படா வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம், அதை எப்படி நம்ம கேன்சல் பண்ணுவோம்? ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னா, டெலிவரி சர்வீஸ் வந்து என்னோட கொரியரை எடுத்துகிட்டு போகாதனால வந்த பிரச்சனை தான் இது. அது மட்டும் இல்லாமல் நான் டிக்கெட்டும் ரைஸ் பண்ணியிருக்கேன் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி. அப்போவும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செல்லர் தான் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்டிங்கை பிளாக்ல போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணி தெரியப்படுத்தினா தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஆர்டர் வந்துருச்சு. வந்த ஆர்டர் வந்து ஒரு 25 ஆர்டரு. பட் இந்த தேர்டு பார்ட்டி கொரியர் சர்வீஸ் அப்படிங்கிற டெலிவரி சர்வீஸ், அதாவது இகாம் எக்ஸ்பிரஸ்ன்னு நிறையா சர்வீஸ் இருக்குது. அதில் வந்து டெலிவரிங்கிற சர்வீஸ் தான் இப்போ வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார்டுங்கிற லாஜிஸ்டிக் சர்வீஸ் வந்து கிராம பகுதிகளில் அவ்வளோவா கிடையாது. ஃப்ளிப்கார்ட் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணல. ஆனால் அமேசானை பொறுத்த வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. கிராம பகுதியிலையும் அமேசான் லாஜிஸ்டிக் சர்வீஸ் வந்து இருக்குது. ஸோ கார்டை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெலிவரி மட்டும் பண்ணுறாங்க. அதாவது ஆர்டர் போட்டாங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பொருளை கொடுக்குறது. எம்எஃப்என் பிக்கப்லாம் கிடையாது. அதாவது நம்மளை மாதிரி செல்லருக்கு வந்து பிக்கப் எடுக்கிற மாதிரி இன்னும் சிஸ்டம் கொண்டு வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா கார்டுங்க சர்வீஸ் இங்கே லோக்கலில் இருக்குது. ஸோ எனக்கு கொடுத்தது வந்து டெலிவரிங்கிற தேர்ட் பார்ட்டி சர்வீஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 25 ஆர்டரை எடுத்துகிட்டு போக மாட்டேன், எங்களுக்கு வந்து லோடு அதிகமாக இருக்குது, நிறைய இடத்துல டெலிவரி பண்ண வேண்டியிருக்கு, வண்டியும் சின்ன வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெய்லி 20 ஆர்டரு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது இவங்க 5 தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தொடர்ந்து நான் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதாவது டெலிவரி லாஜிஸ்டிக் சர்வீஸ் வந்து நம்மக்கிட்ட பிக்கப் பண்ணிட்டு போகலன்னா ஃபால்ஸ் அட்டெம்ப்ட் நோபடி கம் டு பிக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரைஸ் பண்ண முடியாது, இந்த ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம மிஸ்பிஹேவ் வித் மீ, அதாவது லாஜிஸ்டிக் சர்வீஸ் வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் போனீங்கன்னா அதில் தான் டிக்கெட் ரைஸ் பண்ண முடியும். அதில் தான் நான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து நான் தொடர்ந்து வந்து அவங்களுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணுவேன். அவங்களும் எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க, எனக்கு வந்து யாருமே பிக்கப் பண்ண வரல, வந்தாலுமே 5, 6 தான் எடுத்துகிட்டு போகிறாங்க, எனக்கு 20 ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னால் அவங்க வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளே என்ன நினைப்போம், நம்ம வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணியாச்சு, அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவங்களும் நம்மள்ட்ட கால் பண்ணி கேட்டாங்க, இனிமேல் ஒரு பிரச்சனையும் இருக்காது, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது நான் வந்து வந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டனால எனக்கு வந்து ஃபைனும் போட்டு என்னோட லிஸ்டிங்கை பிளாக்கும் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டிக்கெட் ரைஸ் பண்ணேன். இந்த மாதிரி நான் ஒழுங்காக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், லாஜிஸ்டிக் டீம் தான் வந்து டிலே பண்ணாங்க, அதனால தான் அந்த லிஸ்டிங்கை வந்து நீங்கள் பிளாக்ல போட்டிருக்கீங்க, நான் கேன்சல் பண்ணவே இல்லை எந்த ஆர்டரையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவை, அதாவது பிளாக் லிஸ்டிங்கிற ஏரியாவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அட்டாச் பண்ணி, ஏற்கனவே நான் டிக்கெட் ரைஸ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி கொரியர் டீம் வந்து என் பார்சல் எடுக்க வரல அப்படின்னு சொல்லி டிக்கெட் ரைஸ் பண்ணியிருந்தேன். அந்த டிக்கெட் நம்பரையும் நான் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மென்ஷன் பண்ணி டீட்டெயிலாக சொன்னேன். டீட்டெயிலாக சொன்னதும் அவங்க வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, 90 டேஸ் கேன்சல் ஆன 90 டேஸ் ரிப்போர்ட்டை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க. ஸோ நான் அதை அனுப்புனேன். ஸோ அதுக்கடுத்து நான் அந்த 90 டேஸ் ரிப்போர்ட்டை நான் அனுப்புனதும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ப்ராப்பராக நடவடிக்கை எடுத்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு இந்த விஷயங்கள் தொடர்ந்து நான் டிக்கெட் ரைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணதுனால கிடச்சிது. சில பேருக்கு இதை எதுக்கு பிளாக் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி இதை அணுகணும் அப்படிங்கிறத வந்து தெரியாதனால நிறைய பேர் இதை விட்டுருவாங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விட்டுருவாங்க. ஸோ இதை மாதிரி விடாமல் நம்ம எப்படி வந்து அதுக்கு ப்ராப்பராக வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணி நம்ம இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். அதாவது ஃப்ளிப்கார்ட் லாஜிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் கார்டாக இருந்தாலும் இகாம் எக்ஸ்பிரஸ் டெலிவரி இவங்க சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நம்ம தொடர்ந்து டிக்கெட் ரைஸ் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்க முடியும்.
மித்தபடி அமேசான் மாதிரி கரெக்ட் டைமில் கரெக்டான ஆர்டரை வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரிட்டன் வந்தாலும் ப்ராப்பராக கொண்டு வந்து தரமாட்டாங்க. அதை ஒரு 4 நாள் 5 நாள் வச்சுட்டு தான் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு டிக்கெட் எப்படி ரைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம ஃப்ளிப்கார்ட் டேஷ்போர்ட் போய்க்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட் டேஷ்போர்ட் வந்துட்டு நீங்கள் கீழே பாருங்கள், ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மை ஹெல்ப் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் லிஸ்டிங்கை காரணமே எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்கள் தான் அதை கேன்சல் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலேயே வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லிஸ்டிங் அண்ட் கேட்லாக் அப்படிங்கிறது இதில் போங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்டிங் ஸ்டேட்டஸ் விசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு நோ ஒய் மை லிஸ்டிங் ஆர் ஷோவிங் இன்ஆக்டிவ் ஆர் பிளாக்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. வாஸ் திஸ் கொரி ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு வந்து நோ கொடுங்க. ஸோ இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு விஷயத்துக்காக போகிறோம் அப்படின்னா அதில் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுற ஆப்ஷனை மேக்ஸிமம் இதில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வேறு வழியை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எப்படி அப்படின்னா, நான் டெய்லி வந்து பிக்கப் டீம் வந்து எம்எஃப்என் எடுக்க வரல அப்படின்னா ஃபால்ஸ் அட்டெம்ப்ட் நோபடி பிக்கப் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுவேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிக்கெட் ரைஸ் பண்ணுற ஆப்ஷனே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லாஜிஸ்டிக் டீம் மிஸ்பிஹேவ் வித் மீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போய் நான் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து நம்ம ஏன் லிஸ்டிங் வந்து விசிபிலிட்டி பிளாக்கிங்கில் வந்து நம்ம வந்தோம் அப்படின்னா இதில் வந்து சரியான டிக்கெட் ரைஸ் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் நம்ம இன்னொரு வேறு ஏதாவது வந்து ஒரு ஆப்ஷனுக்கு போய் அதில் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். ஸோ லிஸ்டிங் கேட்லாக் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து லிஸ்டிங் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவு கேன் ஐ ஆக்டிவ் ஆர் டிஆக்டிவ் மை லிஸ்டிங் அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ வாஸ் இஸ் கொரி ஹெல்ப்ஃபுல் நோ கொடுத்துருங்க. ஸ்டில் ஹேவ் ஒன் இஷ்யூ அதில் வந்து ரைஸ் சப்போர்ட் டிக்கெட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஏற்கனவே டிக்கெட் ரைஸ் பண்ண ட்ரை பண்ணோம் லிஸ்டிங் பிளாக் பற்றி, அதில் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லை, அதை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஐ வாண்ட் டு நோ ஒய் மை லிஸ்டிங் ஆர் ஷோவிங் இன்ஆக்டிவ் ஆர் பிளாக்டு அப்படிங்கிறத அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது பிக்கப் டீம் வந்து என்னோட பார்சலை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டிக்கெட்டோட ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ டிக்கெட் போய்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃப்இ மிஸ்பிஹேவ் வித் மீ அப்படிங்கிறத டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை அப்படியே காப்பி பண்ணிங்க. ஸோ இதுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ப்ளீஸ் செக் த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படி சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேஜை வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் டிக்கெட் கொடுத்துருங்க. நீங்கள் ரிக்வஸ்ட் ஏ கால் பேக் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா சம்டைம் ஒர்க் ஆகும், சம்டைம் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் சப்மிட் டிக்கெட்டே கொடுத்துருங்க, அவங்களே கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிக்கெட் ரைஸ் பண்ண அப்புறம் அவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதாவது நீங்கள் 90 days கேன்சல் பண்ண வந்து ரிப்போர்ட் அனுப்புங்க அப்படிம்பாங்க. அதை எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி நான் டிக்கெட் ரைஸ் பண்ண ஏரியாவுக்கு வந்துட்டேன். இதில் வந்து ஹவு கேன் ஐ ஆக்டிவ் இன்ஆக்டிவ் மை லிஸ்டிங் அப்படிங்கிற டிக்கெட் நான் ரைஸ் பண்ணி ரீசால்வ் பண்ணியாச்சு. ஸோ அந்த பிளாக்கையும் எடுத்துட்டாங்க. ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த டிக்கெட் ஓப்பன் பண்ணதும் ப்ரீவியஸ் டிக்கெட் சீசன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஏஜென்ட்டு செல்லர் வந்து நம்ம அனுப்பின மெசேஜ், ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க அவங்க அனுப்பின மெசேஜ். ஸோ வந்து அவங்க ஏஜென்ட் மெசேஜை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செல்லர் டேஷ்போர்டுக்கு போங்க, கிளிக் ஆன் த க்ரோ டேப், தென் கிளிக் ஆன் பர்ஃபார்மன்ஸ் ஓவர்வியூ அதை வந்து கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிளிக் ஆன் செல்லர் ஸ்கோர் அதை வந்து கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளிக் ஆன் செல்லர் கேன்சல் செஷன், கிளிக் ஆன் டவுன்லோட் 90 days ஆஃப் டேட்டா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த ரிப்ளை ஆப்ஷனில் அவங்க ஒரு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்ளை ஆப்ஷனில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி சென்ட் கொடுத்துருங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ரைஸ் பண்ண டிக்கெட்டை திரும்ப போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரிப்ளை பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அட்டாச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அட்டாச் பண்ணி நீங்கள் ரிப்ளை கொடுத்துருங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் ரைஸ் பண்ண டிக்கெட்டில் தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டிக்கெட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால ரிப்ளை பண்ணுற ஆப்ஷன் எதுவுமே இல்லை இதில். ஸோ இந்த 90 days ரிப்போர்ட்டை நான் அனுப்புனதும் அவங்க அதை பார்த்துட்டு பிளாக்ல இருந்த லிஸ்டிங்கை எடுத்து விட்டாங்க. ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாதனால
அவங்க சைடு மிஸ்டேக்குன்னு நினச்சிட்டு அவங்க வந்து அதை விட்டுருவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்ம தான் அதை மிஸ்டேக் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம விடக்கூடாது. இந்த தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிக்கப் பண்ணல அப்படின்னா ஓடிபி அனுப்புவாங்க. ஸோ அது அவங்க அனுப்புறதே கிடையாது. ஸோ அனுப்பாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும்போது, சார் நாங்கள் போனோம் ஆனால் அவங்க சரியான முறையில் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு நம்ம மேலே பழிய தூக்கி போடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம அவங்கள்ட்ட சண்டை போடுறதை விட்டுட்டு ப்ராப்பராக நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணுறதுல குறியாருங்க. அவங்கள்ட்ட எந்த சண்டையும் போடாதீங்க. ஸோ மேக்ஸிமம் ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டான விஷயம். அவங்கள சண்டை போட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ளிப்கார்ட் டீமுக்கும் தெரியாது, அதே மாதிரி சம்மந்தப்பட்ட யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. ஸோ இப்படி டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் எங்கேனாலும் பேசலாம். ஸோ இந்த டிக்கெட் நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்தே நீங்கள் எல்லா பக்கமும் அதுக்கான ஒரு ப்ராப்ளம் சால்விங்காக நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேர்ட் பார்ட்டி சர்வீஸில் நீங்கள் வந்து கொடுக்குறதா இருந்தால் அவங்கள்ட்ட சண்டைப்படாதீங்க, எடுக்க வரலன்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க. அந்த ஆர்டர் நம்பர் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அமௌண்ட் போகாமலும் உங்கள் லிஸ்டிங் பிளாக் ஆனாலும் உடனே ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணி லீகலாக போகிறதுக்கே முயற்சி பண்ணுங்கள். யார்கிட்டையும் எந்த சண்டையும் நீங்கள் போட வேண்டாம். ஸோ இதில் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நான் வந்து ப்ராப்பராக லிஸ்டிங் நான் வந்து ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் வந்து லேபிள் எடுத்து ஒட்டி எல்லாத்தையும் வச்சுருந்தேன். ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போகல. எடுத்துகிட்டு போகாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து எடுக்க போனோம் ஆனால் செல்லர் வந்து சரியான முறையில் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அதனால் நாங்கள் எடுக்காமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஹெட் ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓடிபி எங்கன்னு கேட்டதுக்கு செல்லர் வந்து ஃபோனை எடுக்க மாட்டேன்ட்டாரு, அதனால எங்களால் ஓடிபியை வாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் வந்து அந்த ஓடிபி மெசேஜையும் அனுப்பியிருக்காங்க. அதாவது நான் வந்து டிலே பண்ணுற மாதிரியும் அந்த பார்சலை கொடுக்கறதுக்கு டிலே பண்ணுற மாதிரியும் அந்த ஓடிபி எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க ரெக்கார்டாகவும் காமிச்சிருக்காங்க. சார் இங்கே பாருங்கள், நான் மெயிலெலாம் அனுப்பியாச்சு, ஆனால் செல்லர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏமால பழிய தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இதை மாதிரிலாம் நிறையா பிரச்சனை நடக்கும். நீங்கள் வந்து கோவப்படாமல் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணி உங்கள் எவிடன்ஸை ஃபுல்லாக காமிச்சிருங்க. ஸோ இப்போ யார் மேலே தப்புங்கிறத அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இதே மாதிரி நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி உங்கள் பிளாக் லிஸ்டிங்காக இருந்தாலும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் டிக்கெட் ரைஸ் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சே நீங்கள் வந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி சால்வ் பண்ணி நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். நன்றி. ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்க்கு நான் பதில் சொல்கிறேன். நன்றி.